ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டெவிலிஸ் பார்ட் டைமர் அனிமி சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்காம இந்த எபிசோடுக்கு வந்திருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்குன்னு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. ஏன்னா புதுசா வந்திருக்கவங்க இந்த ஒரு அனிமியை மட்டும் வச்சு நம்ம சேனலை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணும்போது கிங் சைட்டன் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு ரத்தமும் சதையும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுது, இன்னைக்கு இதை நான் சாப்பிட போறேன், ருசிச்சு ரசிச்சு சாப்பிட போறேன்னு கத்திக்கிட்டு இருக்க ஆசியல் டக்குன்னு அரசே கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, பக்கத்துல இருக்கவங்களா நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்லவும் இவங்க இப்ப எங்கடா இருக்காங்கன்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சைட்டனுடைய மேனேஜர் உன்னுடைய ப்ரொமோஷனை பத்தி நான் பேசுறேன்பான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ப்ரொமோஷன் இப்ப இவனுக்கு கிடைச்சிருச்சு. அதனாலதான் ட்ரீட் வைக்கலான்றதுக்காக இப்படி ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ட்ரீட்ல வெறும் கறியை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அரசே வெறும் கறியை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்புக்கு தெம்பு கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். பட் இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்டா, எனக்கு கறி தான் முக்கியன்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. சரி ஓகே நீங்க சாப்பிடுங்க, இருந்தாலும் அந்த லூசிஃபர் எதுக்கு நம்ம வீட்லயே வச்சிருக்கிறோம், அவனை திரும்ப அந்த அலையிலே நாலு தட்டு தட்டி ஈஸ்லாவுக்கே அவனை அனுப்பி இருக்கலாம். அவனை இப்ப வீட்டுல வச்சிருக்கிறதுனால தண்டமே அவனுக்கு நம்ம சாப்பாடுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அவன் புலம்ப ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் சர்ச்சை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது இவங்க இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய சர்ச் கிடையாது, ஈஸ்ட்லாவில் இருக்கக்கூடிய சர்ச். அப்ப அந்த சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மட்டும் தலைமையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாரும் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம உலகத்துல தப்பிச்சு போன டீமன் லாடும் அவனை கொல்றதுக்காக போன எமிலியாவும் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு இவ்வளவு நாள் ஆர்ப்பா அவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்துல எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்ட் டேஸா அந்த உலகத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அது மூலியமா தான் ஆர்ப்பா நம்மளுக்கு துரோகம் பண்ண பாத்துருக்காருன்ற விஷயம் எல்லாமே இப்ப எனக்கு தெரிய வந்துருச்சு. அதனால உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்டா கேட்கறது என்னன்னா அவங்களை கொல்றதுக்கான பர்மிஷன் தான், எனக்கு அந்த பர்மிஷனை கொடுங்க. நம்மள எல்லாரையும் காக்கக்கூடிய வானதூதர்களை சாட்சியா வச்சு அவங்கள நான் கொன்னுறேன்னு இவ பர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்க இந்த சர்ச்சோடைய தலைமையில இருக்கிறவங்களும் சரி நீ சொல்றதும் கொஞ்சம் வாஸ்தவம் தாமா, ஏன்னா ஹீரோ எமிலியா உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமான குழப்பம் வரும். அது மட்டும் இல்லாம அந்த டீமனும் உயிரோட இருக்கிறான். அப்புறம் நம்ம கிட்ட இது எல்லாத்தையும் பொய்யா சொன்ன அந்த ஆர்ப்பாவும் தப்பிச்சு போயிட்டான். அதனால இப்ப நீ சொல்ற மாதிரி செய்யலாம் தான், இருந்தாலும் உன் கூட யாரையாச்சும் நீ கூட்டிட்டு போ, அப்பதான் அவங்க எல்லாரையும் உன்னால சமாளிக்க முடியும். இவ போறதுக்கான பர்மிஷன் எல்லாத்தையுமே இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் மூஞ்சி பஞ்சராயி கடந்த நம்ம லூசிஃபர் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா வீட்டுல உட்காந்துட்டு ஜாலியா ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு வெளி உலகத்துல சுத்துறதை விட தனக்கு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிறது தானே பிடிக்கும். அதனாலதான் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு வாவ் இந்த இன்டர்நெட் உலகம் சூப்பரா இருக்குதுன்னு நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. கரெக்டா இப்பதான் சைட்டனும் ஆசியலும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா என்ன இது கொஞ்சம் சீப்பான நூடில்ஸ். அதனால இதை பார்த்ததும் அட பாவிகளா இது இணையா கொடுமையா இருக்குது, நீங்க ரெண்டு பேரும் மட்டும் நல்லா ஜாலியா போயிட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு வரீங்கல்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வாங்கிட்டு வரீங்கன்னு கத்தவும் ஹே லூசிஃபர் நீ இப்படி கத்தறதுக்கு தகுதியே இல்ல, ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே சோறு போடுறது நம்ம கிங் சைடன் தான். அது மட்டும் இல்லாம தண்ட செலவா உனக்கு ஒரு லேப்டாப் வேற வாங்கி கொடுத்திருக்காரு. அதனால உனக்கு நல்ல சாப்பாடு இதுக்கப்புறம் வேணும்னு நினைக்கிறீனா கிங் சைடனுக்கு இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணு, அப்பதான் உனக்கு நல்ல சாப்பாடு போடுவோன்ற மாதிரி ஆசியல் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சைடன் டக்குன்னு வந்து எங்க பாருப்பா நீ அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காத, இப்போதைக்கு இது சாப்பிடு, இன்னொரு நாள் உனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தரேன், இருந்தாலும் இந்த லேப்டாப் வச்சுக்கிட்டு நீ என்னதான் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஓ மை லார்ட் இதுல இருக்கக்கூடிய மேஜிக்கை பத்தி உங்களுக்கு தெரியாதா, சரி வாங்க இந்த மேஜிக்கை நான் காட்டுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எமிலியா தன்னுடைய ஆபீஸ்ல பரபரப்பா வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அதாவது ஏடிஎம்ல இருக்கும் பின் நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு ஒரு கால் வரவும் அந்த பக்கம் பேசுறது யாருன்னு இவளுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா லூசிஃபர் சைடன் கிட்ட நான் உங்களுக்கு ஒரு மேஜிக்கை காட்டுறேன்னு சொன்னா இல்லையா, அது வேற எதுவும் கிடையாது, லேப்டாப் மூலியமா எமிலியாவுக்கு கால் பண்ணி பேச வைக்கிறது தான். அதனாலதான் சைடன் உனக்கு என்னடா மூளை குழம்பி போச்சு எதுக்கு எனக்கு கால் பண்ணுன்னு கேட்க ஹே நான் ஒன்னும் உனக்கு வேலையே கால் பண்ணல, ருசிகராவுக்கு லேப்டாப்ல ஏதோ மேஜிக் எல்லாம் தெரியும் சொன்னா, அதனாலதான் இது மூலியமா உனக்கு நாங்க கால் பண்ணி பேசுறோம்னு சொல்லுவோம். இவளுக்கு அந்த ருசிகரா யாருன்னே தெரியல. அதனால யார் ராவன்ற மாதிரி கேட்க வேற யாரோ லூசிஃபர் தான் சொல்லவும் இது லூசிஃபர் உங்க கூட இருக்கானா, அட பாவிகளா அவனை கூட வச்சிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரிஞ்சும் அவனை கூடவே வச்சிருக்கீங்களே உங்களுக்கு அறிவு இருக்காடான்ற மாதிரி இவ கத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் இருக்கிறவனுங்க இவ கத்துறது எதுவுமே கேட்கல. அதுக்கு பதிலா ஏமா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு கிளம்புறேன், அதனால நீ உன்னுடைய வேலையை பாருன்னு டக்குன்னு போனை கட் பண்ணி வைக்கவும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய எமிலியாவுக்கு செம காண்டாவுது. ஏன்னா சைடன் மாதிரி லூசிஃபர் ஒன்னும் நல்லவெல்லாம் கிடையாது, எப்ப கேட்டானா மாறுவானே தெரியாது இல்லையா, அதனாலதான் இவ செம கோவத்துல இன்னைக்கு வேலை மட்டும் மூடிட்டோம் உங்க எல்லாருக்கும் நான் வைக்கிறேன்டா கச்சேரின்ற மாதிரி கோவத்துல உட்கார்ந்திருக்க. இன்னொரு பக்கம் சைடன் டைம் ஆயிடுச்சுன்னு வேலைக்கு கிளம்பினான் இல்லையா, அவன் கரெக்டா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நல்லா ஜாலியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஷீகோ எப்பயும் போல இவன் ஹார்ட் ஒர்க் பண்றத பார்த்ததும் மிஸ்டர் மவ் நீங்க இப்படி ஹார்ட் ஒர்க் பண்றதுனால தான் இன்னைக்கு நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரோமோட் ஆயிருக்கீங்க, அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா மாறினதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ன்ற மாதிரி இவ புகழ்ந்துகிட்டு இருக்கும் போதே டேய் சைடன் நீ பண்றது எல்லாத்தையும் என்னால பொறுத்துக்க முடியலன்னு இந்த இடத்துல ஒரு குரல் கேக்குது. யாரான்னு பார்த்தா வேலையை முடிச்சுட்டு வந்த நம்ம
எமிலியா தான். இருந்தாலும் இப்ப இவன் இந்த இடத்துல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிற, அது மட்டும் இல்லாம ஒர்க்கையும் பாத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா. அதனால எப்பயும் போல சொல்லுங்க மேடம் உங்களுக்கு நாங்க என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் நான் உங்ககிட்ட பேசணும்டா, ஒழுங்கா என்கிட்ட வந்து பேசுன்னு கேக்குறா. மேடம் உங்களுக்கு தெரியாதா நான் ஒர்க்ல இருக்கேன் மேடம், ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட வந்து பேசுறேன், இல்ல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க மேடம் உங்களுக்கு நாங்க ஆர்டர் பண்ணி தரோன்ற மாதிரி சொல்லவும், இவன் திரும்ப என்னால முடியாது உங்ககிட்ட இப்ப பேசி ஆகணும்ன்ற மாதிரி ஒத்த கல்ல நிக்க, இதே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஷீகோ, ஓ சரி ஓகே இப்படி போயிட்டு இருந்தா சரி வராது மேடம், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா மேடம், நான் வேணா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தரட்டுமான்னு இவனும் குறுக்க வந்து காமெடி பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா நம்ம இங்க இருக்கிறதுனாலதான் இங்க பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்குன்னு எதுவுமே தெரியாம லூசிபர் எப்பயும் போல வீட்டுல உட்கார்ந்து லேப்டாப்ல ஏதாச்சும் புது கேம் இருக்குதா, GTA 5 இருக்குதா, இல்ல காட் ஆஃப் வார் இருக்குதா, இதை டவுன்லோட் பண்ணலாமா அதை டவுன்லோட் பண்ணலாமான்னு உட்கார்ந்து சர்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கிறவன் தானே ஆசியல். அவன் இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்கானா, லைப்ரரிக்கு போயிட்டு புக் எல்லாத்தையும் வாங்கி படிச்சுட்டு, சரி ஓகே இந்த மேட்சிக் இப்படி இருக்கா, ஓகே இந்த காலத்துல அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரவும், இவங்களுக்கு ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்னு வந்திருக்குது. அதனால என்னடா அது லெட்டர் ஒரு மார்க்கமா இருக்குது என்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சைடுன்னு தன்னுடைய ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எமிலியா கிட்ட வந்து, என்னப்பா உனக்கு பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்குன்னு கேட்கவும், டேய் உனக்கு நான் ஏன் கத்துறேன் தெரியாதா, அந்த லூசிபர் எதுக்குடா வீட்டுல வச்சிருக்கிற, அவன் ஈஸ்ட் லேப்க்கு அனுப்பி இருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, சாரி பை எமிலியா இப்போதைக்கு அவனை நான் அங்க அனுப்ப முடியாது, ஏன்னா இங்கேயே அவன் பெரிய அட்டகாசத்தை பண்ணிட்டு இருந்தான், அதனால இவனை நான் அங்க அனுப்புனா இன்னும் பெரிய அட்டகாசத்தை பண்ணுவான், அதனாலதான் இப்போதைக்கு அவனை என்னால அனுப்ப முடியாதுன்ற மாதிரி சொன்னதும், டேய் மனசாட்சி இருக்காடா, அந்த தம் தோண்டி வீட்டுல நீங்க 3 பேர் இருக்க போறீங்கன்னு கேட்க, ஆமாப்பா எனக்கு இப்போதைக்கு வேற வழி இல்ல, அந்த வீட்டுல இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், உன்கிட்ட தான் பவர் இருந்துச்சு, அதை வச்சு நீ நினைச்சுதான் ஈஸ்லாவுக்கு எப்பயே போயிருந்திருக்கலாம், அதை விட்டுட்டு இன்னும் ஏன் இந்த உலகத்துல நீ இருக்குன்ற மாதிரி கேட்க, இவன் உண்மையை சொன்னா ஏதாச்சும் தப்பா நினைப்பாங்கன்னு, டேய் நான் ஹீரோ எமிலியாடா, அதனால டெவிலான நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் நானும் இருப்பேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அதனால இன்னைக்கு இப்படி கத்தன விஷயத்துல எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் சைட்டன் வீட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல லூசிபர் மயங்கி போய் கிடக்குறான். அதனால இதை பார்த்ததும், ஹே லூசிபர் உனக்கு என்னாச்சுன்னு ஓடி வந்து தூக்கி பார்க்க, பக்கத்துல ஒரு லெட்டரும் கிடக்குது, அதாவது இந்த ஓனர் அனுப்புறாங்களே அந்த லெட்டர் கிடக்குது. அதனால இது லெட்டர் எதுக்கு இந்த இடத்துல கிடக்குதுன்ற மாதிரி இது எடுக்க போற நேரத்துல பாத்ரூம்குள்ள இருக்கக்கூடிய ஆசியலும் வெளியில வந்து, அரசே நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு அந்த லெட்டரை மட்டும் தொற்றாதீங்கன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிறான். அதனால இவனுக்கு 2 பேரும் ஒரு அளவுக்கு நார்மலா மாறினதும், டேய் சொல்லுங்கடா என்ன நடந்துச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆகணும்ன்ற மாதிரி கேட்க, அரசே அது எப்படி உங்ககிட்ட நான் சொல்லுவேன், நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே அவங்க ஏதோ ஒரு பீச்சுக்கு போயிட்டு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லவும், அட பாவிகளா நீங்க எல்லாம் டெவிலோடைய பவர் இருக்கக்கூடியவங்கடா, அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல சாதாரணமா எடுக்கக்கூடிய இந்த போட்டோ பார்த்தா பயந்தீங்கன்ற மாதிரி கேட்க, லூசிபர் டக்குன்னு, ஓ அப்படியே சொல்றீங்க அரசே, தைரியம் இருந்தா நீங்க ஒரு தடவை எங்க அதை பாருங்க பாப்போன்ற மாதிரி கேட்க, இவனும் சரி ஓகே பாத்துட்டா போச்சேன்னு லைட்டா கீழே குனிஞ்சு பாக்குறா. ஆனா அடுத்த செகண்ட் இவனுங்களுக்கு எப்படி ஒரு மாதிரி பண்ணுச்சோ அதே மாதிரி இவனுக்கும் பண்ண ஆரம்பிக்க, இல்ல இது வேணா, மத்தபடி இப்ப நம்ம வேற விஷயத்தை பத்தி பேசணும்பா, என்னன்னா நீ லேப்டாப் மூலமா நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சலையா, அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கியான்ற மாதிரி கேட்கவும், இவனும் ஆமா அரசே நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவுல அர்பன் லெஜெண்ட்ஸ் அதிகமா இருக்குது, அது போக நிறைய பேரு அமானுஷமான விஷயங்களை இந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல பார்த்தேன்னு நெட்ல அடிக்கடி அப்லோட் பண்ணிருக்காங்க, அதனால இந்த இடத்துக்கு போனா நம்மளால பேய்களையும் டீமன்ஸையும் பார்க்க முடியும், ஏன் சொல்ல போனா அந்த இடத்துல நம்மளுக்கு மேஜிக் பவர் கிடைச்சாலும் கிடைக்கும்னு சொன்னதும் சைடன் ஆசியில கூட்டிட்டு போயிட்டு அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்ன நடக்குதுன்றத பாக்குறதுக்காக மறுநாள் அனுப்பி வந்துட்டான். பட் இப்ப இவன் வந்திருக்கிறது எங்கடான்னு பார்த்தா ஷீகோ படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு தான். அதனால ஷீகோ இவனை பார்த்துட்டு, ஹேய் மாவ் எனக்காக வந்திருக்கீங்களா, மாவ் நான் எங்க இருக்கேன்னு கத்திக்கிட்டே இருக்க, பக்கத்துல நிக்கக்கூடிய பொண்ணும், ஹேய் யார் அது நீ சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மேனேஜர் இவர்தானான்ற மாதிரி கேட்க, ஆமா ஆமா அவர்தான், என்ன பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டும், ஹேய் அவர் இன்னும் உனக்கு ஓகே சொல்ல தானே, ஆமா ஆமா இன்னும் சொல்லல, ஆனா ஒரு நாள் சொல்லிடுவாரு, அப்பனா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அடிக்க நீ சந்தோஷப்படவும், அடி பாவி ஆல்ரெடி எங்க 2 பேருக்கு நடுவுல ஒருத்தி இருக்கிறா, நீ வேற குறுக்க வரி அடி நீ புடிச்சு போட்டு அடி அடி அடிச்சுக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் கீழே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசியலோ, அரசே என்னுடைய தாத்தா ஒரு தடவை சொன்னாரு, போடா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி சண்டை நடக்கும்போது குறுக்க போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால நம்ம இப்ப போயிட்டு அப்புறமா வரலாமான்னு கேட்க, ஆமாப்பா நீ சொல்றது எனக்கு சரின்னு தான் தோணுது, வா கிளம்பலாம், இவங்க 2 பேரும் இங்க கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் லூசிபர் சொன்னது உண்மையா இல்ல பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும்னு சைடனுக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்குது. அதனால இன்னைக்கு ஷீகோ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு வந்த உடனே இங்க பார்ப்போம் ஸ்கூல்ல ஏதாச்சும் அமானுஷமா நடக்குதா இல்ல ஏதாவது மேஜிக் பவர் இருக்குதான்ற மாதிரி கேட்கவும், ஆமா மிஸ்டர் மூ நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான், நாங்களாம் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க ஸ்கூல்ல ஏதோ ஒன்னு அமானுஷமா சுத்திக்கிட்டு இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம், அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பூட்டின கதவு இருக்குதான், அந்த கதவுக்குள்ள யாருமே இது வரைக்கும் போனதும் கிடையாது, போனவங்க உயிரோட வந்ததும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க எதுக்கு அதை பத்தி கேக்குறீங்கன்னு கேட்க, ஒண்ணும் இல்லப்பா அந்த இடத்துல மேஜிக் பவர் இருந்ததுன்னா அது எனக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதனாலதான் இதை பத்தி உங்ககிட்ட நான் கேட்டேன்னு சொல்லவும், அப்பனா ஓகேமா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இன்னைக்கு ஈவினிங் நானே உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சீகோ சொன்ன மாதிரி இவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டா. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நைட் நேரத்துல போனா, டேய் இந்த ஸ்கூல்ல ஒருத்தவங்க தூக்கு மாட்டிக்கிட்டாங்கடா, டேய் உனக்கு தெரியுமா இங்க ஒரு பாட்டி இறந்து போய் பேய சுத்துறாங்கடா, டேய் இதெல்லாம் என்ன நம்ம ஸ்கூல்லே சுடுகாட்டு மேலதான்டா இருக்கு அப்படின்னு கதை விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவ்வளவு இந்த இடத்துல ஒரு பொண்ணு காணா போயிட்டா, அவங்க அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, சைடுன்னு உடனே ஏப்பா இதெல்லாம் சொல்றியே உனக்கு பயமா இல்லையான்ற மாதிரி கேட்கவும், எனக்கு பயம் இல்ல மிஸ்டர் மாவ் நீங்க தான் என் கூட இருக்கீங்கன்ற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் சரி ஓகே நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும், இன்னும் வேற ஏதாச்சும்
இந்த இடத்துல விஷயம் இருக்குதான்ற மாதிரி கேட்க, ஆமா மிஸ்டர் மாவ், மொத்தமா இந்த இடத்துல நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்குது. சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கடி படிக்கட்டுல நைட் நேரத்துல இறங்கி போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கூடிக்கிட்டே போற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டாச்சு ரத்தத்தோட நடக்குமா, இன்னொரு ஸ்டாச்சு உடைய கண்ணு அப்பப்ப ரெட் கலர்ல மாறுமா. அது மட்டும் இல்லாம இந்த பியானோலாம் இருக்கு இல்லையா, அதுல ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகுன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டே இருக்க, ஓ இந்த விஷயங்கள் மட்டும் தானா, சரி ஓகே பரவாயில்லன்ற மாதிரி ஆசியல் சொன்னாலும், இல்ல இன்னொரு விஷயமும் இருக்குது. அது இருக்கிறதுலே ரொம்பவே பயங்கரமான விஷயம் என்னன்னா, நீங்க யாராச்சும் போன் இந்த இடத்துக்குள்ள தெரியாதனமா எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நைட் டைம் உங்களுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வரும். அந்த காலை யார் எடுத்து பேசுறீங்களோ அவங்க இறந்துருவாங்கன்ற மாதிரி இவ சொல்லும் போதே கரெக்டா சைட்டனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கும். அதனால ஐயோ போச்சே போச்சேன்ற மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டே ஹலோன்னு சொல்ல, அந்த பக்கம் பேசுறது நம்ம லூசிஃபர் தான். ஏன்னா லூசிஃபர் தான் தன்னோட லேப்டாப் வச்சுக்கிட்டு ஹேக்லாம் பண்ணி எல்லார்கிட்டயும் பேசுவான் இல்லையா, அந்த மாதிரி ஹேக் பண்ணி அவனுக்கு கால் பண்ணதும், அரசே நீங்க அங்க போயிட்டீங்களா, ஆமா வந்துட்டேன், ஆனா இங்க எந்த ஒரு மேஜிக் இருக்கிற மாதிரி தெரியலையே. அரசே நான் சொல்றது நல்லா கேளுங்க, அங்க ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு போனீங்கன்னா நீங்க தேடுற அந்த மேஜிக் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லவும், அப்பனா சரி ஓகே அந்த மேஜிக் நான் எப்படி கண்டுபிடிச்சிட்டா நீங்க வர போறேன்னு சொல்லிக்கிட்டே சந்தோஷமா போனை கட் பண்ணி வைக்க, பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்லாம அந்த சத்தம் இருக்க ரொம்ப பக்கத்துல வர மாதிரி தெரியுது. ஏன் ஒரு கடத்துல அந்த சவுண்ட் இவங்களை நோக்கி ஓடி வர மாதிரி எல்லாம் கேக்குது. அதனால அந்த பக்கமா பார்த்துட்டு இவங்க பயந்துட்டு இருக்கும்போது ஆசியல் மட்டும், அரசே நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட தான் இந்த போட்டோ இருக்குல்ல, இதை வச்சு ஈஸியா வரக்கூடிய பேயை நம்ம சமாளிச்சிடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துக்கு உண்மையா யாரா வந்திருக்கான்னு பார்த்தா எமிலியா தான். ஏன்னா இவ தான் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் எப்பயுமே இவங்களை வந்து நோட்டம் விட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல ஃபாலோ பண்ணி வந்திருக்கா. ஆனா நம்ம இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா ஏதாவது கேவலமா நினைப்பானுங்கன்னு, டேய் நீங்க எதுக்கு அந்த வயசு பொண்ணு கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க, அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நானும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன், ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இவங்களை பிடிச்சி கத்தவும் டக்குனு சீக்கு ரெண்டு ஸ்லிப்பர்ஸ் எடுத்து, எமிலியா நீங்க இந்த இடத்துல ஷூஸ் எல்லாம் போட்டு நடக்க கூடாது, இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டு நடக்கணும்னு கொடுக்கவும், ஆமாப்பா நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஏன்னா நான் ஸ்லிப்பர் போட்டு நடக்கும்போது இந்த இடத்துல எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அதனால இதை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணி இந்த ஸ்லிப்பரை மாட்டிக்கிட்டு இருந்து பார்க்க இந்த இடத்துல இருக்க வேண்டிய 3 பேரையும் காணும். அதனால என்ன ஏமாத்திடா போறீங்க, இன்னைக்கு உங்களை நான் விட மாட்டேன்டான்ற மாதிரி இந்த பக்கம் இவ கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சீக்கோவுக்கு அவளை தனியா விட்டுட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதனால ஏன் நம்ம அவங்களை விட்டுட்டு வந்துட்டோம், அவங்கள நம்ம கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ன்ற மாதிரி கேட்க, அட ஏன் பண்ணி வர அவளை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, அவ மட்டும் நம்ம கூட வந்தா தொண பேசி கடுப்பு ஏத்திக்கிட்டே இருப்பா, அதனால அவளை பத்தி பேச வேணான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா எமிலியா அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டு, டேய் டெவில்ஸ் உங்களை நான் விட மாட்டேன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கா. அதனால இவகிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க, இந்த இடத்துல சைட்டனும் சீகவும் ரொம்ப பக்கத்துல இருப்பாங்க. அதனால மிஸ்டர் மாவ் எனக்கு இவ்வளவு பக்கத்துல இருக்காரேன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்கும்போது கரெக்டா எமிலியாவும் இந்த இடத்துக்குள்ள வந்துடுறா. ஆனா என்ன, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொம்மைலாம் இருக்கும் இல்லையா, அந்த சயின்ஸ் லேபுக்குள்ள வச்சிருப்பாங்களே, அந்த பொம்மையை பார்த்துட்டு, ஹே டெவில் இந்த மாதிரி உருவத்துக்கு மாறினாலும் என்ன உங்களால ஏமாத்த முடியாது, உங்களை நான் இன்னைக்கு விட மாட்டேன்டானே தன்னுடைய சேக்ரெட் சாட வச்சுக்கிட்டு இந்த பொம்மையை விட்டு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள செம்மையை பயந்து போயிட்டாங்க. அதனால இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஆசியிலோ, அடே அப்பா லெஜெண்டரி சோட வச்சு பொம்மையை வெட்டின முதல் ஹீரோ நீங்க தாங்க, அதனால நான் மட்டும் ஈஸ்லாக்கு திரும்ப போனேன், உங்களை பத்தின கல்வெட்டை எழுதியதுக்கு பக்கத்திலே உட்காந்து எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு இவன் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கவும், சீகோவிலோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி விடுங்க இங்க நடந்ததை பத்தி நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், அப்ப யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி சமாளிக்க, சைட்டு சொல்றதை கேட்டுட்டு ஆமா நீ சொல்றது கூட கரெக்ட் தான், அது மட்டும் இல்லாம இதை உடைச்சதுக்கு நான் வேணா பாதி அமௌண்ட் தரேன்ற மாதிரி சொல்ல இவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா இந்த வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சர்ச்சில் இருந்து ஒரு பொண்ணு கிளம்புனா இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா நம்மள ஒருத்தவங்க இந்த இடத்துல வேவ் பாத்துக்கிட்டு இருக்காங்க கூட தெரியாம வாக்குவாதத்தெல்லாம் முடிச்சிட்டு இவங்க இன்னொரு பில்டிங் போலான்னு சொல்லி வெளியில வந்ததும் ஃபைனலா ஒரு வழியா நான் மேஜிக் கண்டுபிடிக்க போறேன்ட்டு இவங்க எல்லாருமே ஒரு டோர் கிட்ட போறாங்க. அதாவது இங்க ஒரு பொண்ணு காணா போயிட்டா ஒரு டோர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டோர் கிட்ட பார்த்ததும் இங்க இருக்கக்கூடிய மேஜிக் எல்லாத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். பட் இருந்தாலும் இங்க எந்த ஒரு மேஜிக் இருக்கிற மாதிரி தெரியலையே, அது மட்டும் இல்லாம இந்த கதவை யாரும் ரீசெண்ட் டேஸா யூஸ் பண்ண மாதிரி தெரியுதுன்னு சைடன் டக்குன்னு வந்து இந்த கதவை திறக்க உள்ள இவங்க எதிர்பார்த்தது இல்ல. அதாவது இவங்க எதிர்பார்த்த வந்து மேஜிக் இல்ல, அதுக்கு பதிலா எக்கச்சக்கமான சிப்ஸ் சாப்பிட்டு போட்ட பாக்கெட் கிடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு குட்டி பிளே ஸ்டேஷனும் கிடக்குது. அதனால இந்த லூசிபர் பைபிள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எதுவுமே இல்லையன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா லூசிபரும் கால் பண்ணி நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்க நினைக்கிறேன்ற மாதிரி கேட்க, ஆமாமா நீ சொன்ன இடத்துக்கு கரெக்டா வந்துட்டேன், ஆனா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல எந்த ஒரு பவரும் இல்லையே என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, மை டியர் கிங் உண்மையாவே அந்த இடத்துல ஒரு பவர் இருக்குது, அது பாக்குறதுக்கு சின்னதா காம்பாக்டா இருக்குன்னு சொல்லவும், எது இங்க இருக்கக்கூடிய கேமிங் கண்ட்ரோலரா, ஆமாமா அதேதான், அதை மட்டும் எப்படியாச்சும் சேஃபா எடுத்துட்டு வந்துருங்க, அது போக உங்களுக்கு ஏதாவது மேஜிக் கிடைச்சதுன்னா அதையும் எடுத்துட்டு வந்துருங்கன்ற மாதிரி சொல்ல, புரிஞ்சிச்சுடா புரிஞ்சிடுச்சு நீ எதுக்காக எங்களை இங்க அனுப்பி வச்சுன்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, உனக்கு தேவையான கேமிங் கண்ட்ரோலர் எடுத்துட்டு வரதுக்காக தான் இங்க அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சல, அதனால மோனே நான் வீட்டுக்கு வந்தது நீ செத்தடான்ற மாதிரி போனை கட் பண்ணி வைக்க, அடுத்த நிமிஷமே இவங்க எல்லாரும் சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், நம்ம எதிர்பார்த்த மேஜிக் இப்ப நம்மளுக்கு கிடைக்காதாட்டுக்குன்னு ரொம்பவே சோகத்தோட வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல சீகாவுடைய கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு வெள்ளையா தெரியுது, என்னடான்னு பார்த்தா நூடுல்ஸ் பாக்கெட். அதனால எப்படி இந்த இடத்துல ஒரு ஊட நூடுல்ஸ் பாக்கெட் வந்துச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் மறுநாள் ஆனதுமே சைட்டன் எப்பயும் போல வேலைக்கு கிளம்பி வந்துட்டான். அது மட்டும் இல்லாம நேற்றுக்கு தெரியாதனமா ஆன்சியல்ட்ட இருந்த லெட்டரை வேற இவன் வாங்கி வச்சிருக்கான் போல, அந்த லெட்டர் இவனுடைய டேபிளுக்கு மேல இருக்கவும் இது வேற ஏதோ ஒரு லெட்டர் நினைச்சுக்கிட்டு இவன் ஓபன் பண்ணி பார்க்க இவனுக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது, ஏன்னா உள்ள இருக்கிறது ஹவுஸ் ஓனருடைய போட்டோ இல்லையா, அதனால இதை இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஷீகோவும் உள்ள வந்து என்னாச்சுமா ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, நான் இனத்தை சொல்லுவேன்ற மாதிரி பொத்துன்னு மைக்க முடிக்க
விழுந்துட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இவனுடைய வீட்டுக்கும் பக்கத்துல, அதாவது இவனுடைய ரூம் இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்கு இல்லையா, அதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ல லைட்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சரி ஓகே, யாரோ வந்து வீடு பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பொண்ணு வேற வெளியில உட்காந்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால ஒருவேளை இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவன் படிக்கட்டு கிட்ட வர, இந்த பொண்ணு யாராவது பிண்டி வரதுன்னு திரும்பி பாக்குறன்ற பேர்ல கால் தடுமாறி எமனி எப்படி படிக்கட்டுல ஒரு வாட்டி கீழே வந்து அடி வாங்கியிருப்பாளோ அதே மாதிரி இவ அடி வாங்க போக நல்ல வழியா சைட்டின் பக்கத்துல இருந்ததுனால இவள புடிச்சிட்டான். அதனால உங்களுக்கு எதுவும் ஆகல, நல்லா தானே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, ஆமா நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எதுவும் ஆகல இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மயக்கத்துல மேலே படுத்து தூங்க ஆரம்பிக்க அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோட்ல புதுசா ஒரு பொண்ணு உள்ள வந்திருக்கா, அது போக இன்னொரு பொண்ணுமே வந்திருக்கா. அதனால இந்த பொண்ணுங்க யாரு, என்ன, இவங்க என்ன பண்ண போறாங்கன்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸை பார்த்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு அளவுக்கு காமெடி கலந்துதான் போவோம். ஆனா என்ன, அந்த அளவுக்கு என்னால காமெடி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஒரு அளவுக்கு நான் பண்ணுவேன், ஆனா அது ரொம்ப பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் உள்ள இருக்கிறத உங்கள்ட்ட கரெக்டா கொண்டு வந்து சேர்க்க பாக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்பயும் போல இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிவருவது உங்கள் நான்.